வணக்கம். வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்ம ஜோஹோ மீட்டிங் இருக்கு. நிறைய பேர் வந்து கேட்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, எதுக்கு 3 மணி நேரம், ஒன்றுமே தேவையில்லை, நீங்கள் வந்து டிப்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு 15 ஸ்டாக்கை வந்து இந்த ப்ரைஸில் வாங்குங்க, இந்த ப்ரைஸில் விற்றுருங்க, இதுதான் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு போங்க. நம்மளோட ஜோஹோ மீட்டிங்கில் அது கிடையாது, ரைட்? நம்ம ஸ்டாக்ஸ் பற்றி நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம வந்து சொல்கிறது வந்து 8-10 ஸ்டாக்குன்றோம். சாதாரணமாக அங்கே டிஸ்கஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. அந்த ஸ்டாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக் நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் அதை பற்றி நம்ம சார்ட்டை போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த சார்ட் எக்ஸ்பிளனேஷனில் 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று, ஏன் கீழே போகுது, இன்னும் எவ்வளோ கீழே போகும்ன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். 2வது, நாலேஜ் நிறைய நம்ம ஷேர் பண்ணுறோம். எப்பயுமே வந்து ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்களா, நான் இந்த ரேட்டில் வாங்கி இந்த ரேட்டில் விற்கிறதுன்றது ஊரில் நிறைய பேர் டிப்ஸ் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அண்ட் டிப்ஸை வாங்கி எத்தனை பேர் எவ்வளோ லட்சம் தொலைச்சிருக்காங்கன்றது தெரியும். இதில் நல்லவங்க கெட்டவங்கன்றது அடுத்த விஷயம், ரைட்? நம்ம கொடுக்குற டிப்ஸோ இல்லை நம்ம கொடுக்குற ஸ்டாக்ஸோ இல்லை நம்ம கொடுக்குற சார்ட்ஸோ வந்து நிறைய இது வந்து சக்ஸஸ் சைடில் போயிருக்கு. பட் எவ்வளோ நாள் இது வந்து போயிட்டு இருக்குன்றது சொல்ல தெரியாது. கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற நாலேஜ் இல்லை ஒரு ஸ்டாக் ஏன் மேலே போகுதுன்றது உங்களுக்கு தெரியணும். அந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து உங்கள் கூட வந்து அந்த ஜோஹோ மீட்டிங்கில் ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னு சொன்னால் நம்ம யூடியூப்லேயே நிறைய ஸ்டாக்கை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நானும் இல்லை, நிறைய யூடியூபர்ஸ் நிறைய நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எது வாங்கலாம், அது வாங்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபண்டமெண்டலி ரொம்ப நல்ல ஸ்டாக்கு, நௌக்கரி எடுத்துங்க, ஃபண்டமெண்டலி ரொம்ப நல்ல ஸ்டாக், ஆனால் அந்த ஸ்டாக் மேலே போக மாட்டேங்குது. எடுத்து பாருங்க, பேடிஎம்ல லாஸ்ட் ஒரு 2 வாரமா அது கீழே பெருசாக விழுந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் அந்த ஸ்டாக் வந்து ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் பேடிஎம்மோட பெட்டர் ஸ்டாக் இல்லையா? 2000 ரூபாயிலிருந்து இன்னைக்கு 325 ரூபாய்க்கு வந்திருக்கு, ரைட்? ஸோ 325 ரூபாயிலேருந்து இன்னும் எங்கே போகுதுன்றது தெரியாது. எத்தனை நபர்கள் அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. அதுக்கோசரம் டிஸ்கஷன் தான் நம்ம ஜோஹோவில் பேசுகிறோம். அந்த டிஸ்கஷனில் ஸ்டாக் பற்றி இன்ஃபர்மேஷன்றதை விடுங்க, பட் நாலேஜ், இந்த நாலேஜ் இன்னைக்கு டேட்டில் வந்து நான் தான் இல்லை, யார் வேணால் கொடுக்கட்டும், அந்த நாலேஜ் ஷேரிங் தான் ரொம்ப முக்கியம். இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த நாலேஜ் இருக்குது, நான் சொல்கிறது எனக்கு புரியலாட்டினாலும் கேட்டுங்க. அது ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் அந்த நியூஸ் இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும். இன்ஃபேக்ட் இப்போ நாங்கள் வந்து வர்த்தக செய்திகள்னு ஒன்று போட்டிருக்கோம். நிறைய பேர் அது பார்க்கறது கிடையாது. ஏன் பார்க்கறது கிடையாது? அவங்களுக்கு வேண்டியதை வந்து எந்த ஸ்டாக்கை நாளைக்கு நான் பிக் பண்ணோம், எந்த ஸ்டாக்கை பிடிச்சிட்டு மேலே ஓடலாம். அவசரப்படாதீங்க. எப்பயுமே வந்து ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதோட நீங்கள் லாங் டேர்ம்னா நம்ம வந்து ஒரு 15-20 நாள் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதில் என்ன சம்பாதிக்கணுன்றது முக்கியம். ஏன்னு சொன்னால் அது கன்சிஸ்டண்ட்டாக வரும். நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஆகட்டும், அது டே சார்ட்டில் ஆகட்டும், இல்லை வீக்லி சார்ட் ஆகட்டும், அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரும். வேறஸ் நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் போகிறீங்க, வித்தவுட் நாலேஜ் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் ஷுவர் ஷாட் நீங்கள் வந்து காசு விடுறதுக்கான வழி. இப்போ லாஸ்ட் ஒரு 15 நாளாக சரியான வோலட்டாலிட்டி மார்க்கெட்டில். இந்த வோலட்டாலிட்டி வரும்ன்றது நம்ம ஆல்மோஸ்ட் 15 நாளைக்கு முன்னாடி வார்ன் பண்ணியிருந்தோம். அதையும் மீறி நிறைய பேர் உள்ள மாட்டி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தயவு செஞ்சு ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, எனக்கு வெறும் ஸ்டாக் வேணும், ஸ்டாக்கோட பை செல் சிக்னல் வேணும்னு சொன்னால் சத்தியமாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது. நாலேஜு, அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு என்ன சம்பாதிக்க முடியும்? ஏன்னு சொன்னால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கூட அந்த தவறுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி உண்டு. ஸோ எப்பயுமே மார்க்கெட்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல என்ட்ரி பண்ணுறீங்கன்னு சொன்னால் எக்ஸிட் என்னதுன்றது பார்த்துட்டு என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணுறதுக்கு எக்ஸிட் பாலிசி இல்லாத நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஷுவர் ஷாட் சூசைடல், ரைட்? அந்த தவிர வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணாதீங்க. இந்த விஷயத்தை தான் நம்ம ஜோஹோ மீட்டிங்கில் 3 hours நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். யாரெல்லாம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறாங்களோ 200 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 236 ரூபா, யாரெல்லாம் இது வந்து அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அதோட வேல்யூ என்னதுன்றது தெரியும். டெஃபினட்டாக நீங்கள் வாங்க, ஒன்ஸ் ட்வைஸ் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரிப்ஷனில்
எங்களோட கியூஆர் கோடு இருக்கு, யூபிஐ கோடு இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. அதுக்கு ஃபண்ட் அனுப்புங்க. 236 ரூபா அனுப்பிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 9444468888க்கு. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் எங்கள் கால் சென்டர் நம்பர் கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் சொல்லலாம் நான் சாட்டர்டே அன்னைக்கு ஃப்ரீயாக இல்லைன்றது. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கிறனால சண்டே அன்னைக்கும் பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ காரணம் சொல்ல வேணாம், வாங்க சந்திப்போம் வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9. இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டிஷாக தான் இருந்துச்சு. எஸ், 98.65 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து மூவ் ஆயிருந்துச்சு. ஸ்பாட் வந்து 70 பாயிண்ட்ஸ் தான். பட் இன்ட்ராடே ஸ்விங் க்ளோஸ் டு அபவுட் 180 பாயிண்ட்ஸ், ரைட்? ஆல்மோஸ்ட் டபுள்னு வச்சுக்கலாம். ஸோ இன்ட்ராடே இது வந்து ஸ்விங்கில் இருந்துச்சு. பட் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. மார்னிங் செஷன் ரொம்ப உப்பு சப்பு இல்லாத போயிட்டு இருந்துச்சு. மத்தியானத்துக்கு மேலே அப்படியே மெதுவாக இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. மெயினாக வந்து ஷார்ட் கவரிங் இன் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஊரே ஷார்ட் கவரிங்கில் தான் மேலே ஓடிட்டு இருக்கு. நேற்றும் சில ஸ்டாக் ஓடிட்டு இருந்துச்சு. நேற்று வந்து ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க் இவங்களாம் வந்து ஓடிட்டு இருந்தாங்க. முந்தா நேத்தான்னு தெரியல. அண்ட் இன்னைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி. இன்னைக்கு இந்த 98 பாயிண்ட்ஸில் வந்து 57 பாயிண்ட்ஸ் வந்து வெறும் ஹெச்டிஎஃப்சி மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. மோர் தென் 60% வந்து ஹெச்டிஎஃப்சி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக அடுத்த 42 பாயிண்ட்ஸ் எம்என்எம், ரைட்? எம்என்எம் வந்து டிட்டோ. நேற்று வந்து நம்ம ஒரு 7 ஸ்டாக் நம்ம வந்து போட்டிருந்தோம். மோஸ்ட்டாக வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் தான் போட்டிருந்தோம். அந்த பேட்டர்ன் நீங்கள் எடுத்துப்போனா மேலே போயிட்டு ஒரு ஃபால் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகி ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இந்த பேட்டர்னை தான் வந்து நேற்று பூராவே ஆல்மோஸ்ட் ஆல் 7 ஸ்டாக்ஸ் அதே பேட்டர்னில் தான் போட்டிருந்தோம். அண்ட் அந்த பேட்டர்ன் யாராச்சும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அது வந்து ஒரு எஜுகேஷன் வீடியோவாக இருந்திருக்கும். ஒன்று, அதே பேட்டர்ன் தான் வந்து உங்களுக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் இருந்துச்சு. அந்த பேட்டர்னில் கன்சாலிடேட் ஆச்சு. மெத்தட்லாம் இப்படி வந்து அந்த ஃபிபனாச்சி ரேஷியோவில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து அந்த சப்போர்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆச்சு. மோர் லைக் எ வி ஷேப்டு ரிகவரி. வெரஸ் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அந்த ஃபால் வந்து ஒரு கன்சாலிடேஷன், ஒரு 3 நாள் கன்சாலிடேஷன் ஆனதுக்கு அப்புறமா மேலே போச்சு. 7% என்ன, அதுக்கு மேலேயே போயிருக்கணும். பட் போனா போகுதுன்னு சொல்லிட்டு 7% வால்யூமோட வந்து போயிருந்துச்சு. இதே தான் வந்து நேற்று இன்னொன்று ஒரு நேர் வந்து கேட்டிருந்தாரு, என்எம்டிசியும் இதே பேட்டர்ன்ல தான் இருந்துச்சு, ஏன் நீங்க அது சொல்லன்னு. பார்த்தேன், எவ்வளவுதான் ஸ்டாக் சொல்றது. சொல்லணும்னு நினைச்சால் டெய்லி 10 ஸ்டாக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நான் நம்மள ஷேர் பண்றேன். ஸோ என்எம்டிசியும் வந்து இன்னைக்கு ஒன் ஆஃப் தி டாப் பர்ஃபார்மராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் என்எம்டிசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டல் செக்டரில் அவங்க 5.2% அப்பா இருந்துச்சு. அதே பேட்டர்ன் தான் நேற்று போட்ட அந்த ஸ்டாக், ஒரு 7 ஸ்டாக் போட்டாங்க, அதே பேட்டர்ன் தான் இதுவும். அண்ட் அடுத்தது பாலிகேப் நிஜமாவே வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் டே சார்ட்டில் அது ஒரு ஹைக்கு போயிட்டு அந்த கேப் ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. தோ வீக்லி சார்ட்டில் வந்து அது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அண்ட் நல்ல வால்யூமோட வந்து இன்னைக்கு போயிருக்கு. நேற்றுலாம் வந்து ஆல்மோஸ்ட் 2.5 லேக் 2.5 லட்சம் வால்யூம் தான் இருந்துச்சு. வேறஸ் இன்னைக்கு வந்து 10 லட்சம் வால்யூம் இருந்துச்சு. வால்யூமை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இதுக்கு அடுத்ததா நிச்சயமா வேதாந்தா பற்றி நம்ம பேசியே ஆகணும். வேதாந்தா இன்னைக்கு -4.1% டவுன். அது முக்கியம் கிடையாது, ஹியூஜ் வால்யூம். நீங்கள் போய் பாருங்க, லாஸ்ட் ஒரு 6 மாசமா இல்லாத வால்யூம் வந்து இன்னைக்கு போயிருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம ஜிக்யூஜி யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். நம்ம அதானி குரூப் வந்து பயங்கர மோசமான நிலைமை இருந்தப்ப அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $2 பில்லியன் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களோட ப்ராஃபிட் டபுள் ஆயிடுச்சு, ரைட்? இப்போ ரீசெண்டாக கூட அதானி குரூப்ல வந்து அவங்க சில ஸ்டேக் எடுத்தாங்க. இப்போ வேதாந்தாவை அவங்க ஸ்டேக் எடுத்திருக்கிறாங்க. க்ளோஸ் டு அபவுட் $2 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. தலைவருக்கு உங்களுக்கு தெரியும், வேதாந்தாவுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு. கடன் பிரச்சனையோட இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பிரச்சனையில இருக்கோ அதே பிரச்சனை தான் இவர் இருந்தாரு. எப்பயுமே வந்து அந்த ரோல் ஓவர்ன்ற அந்த பிரச்சனை இருக்கும் தெரியுமா. எனக்கு கடன் இருக்கு, இந்த கடன் நான் ரீபே பண்ணும், இந்த ரீபே பண்றதுக்கு பதிலாக இன்னொன்று கடனை வாங்கி இந்த இது ரீபே பண்ணுவாங்க. இதுதான் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இவர்கிட்ட ஏற்கனவே கடன் இருக்கு, இந்த கடனை ரீபே பண்றதுக்கு மார்க்கெட்ல வந்து பணம் வாங்க முடியல ஒன்று.
அப்படியே கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மேலே வந்து கேட்குறாங்க. அண்ட் சொத்தெல்லாம் கேட்குறாங்க. உங்களுக்கே தெரியும், உங்கள் கையில் கேஷ் இல்லைன்னு சொன்னால் ஊர் வந்து உங்களை எப்படி நடத்தும்ன்றது. கோல்டு கொடுத்தா கூடயும் நான் வந்து 100 ரூபா கொடுக்குறேன்னு தான் பேசுவாங்க. அதே கதை தான் வேதாந்தாக்கும் நடந்துச்சு. தலைவர் வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. எப்பெல்லாம் இவருக்கு வந்து வட்டி கட்டணுமோ ஹிந்துஸ்தான் ஜிங்க்ல வந்து டிவிடெண்ட் பே அவுட் கொடுப்பாரு. இவர் வாங்கி அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. தப்பான வே ஆஃப் கவர்னன்ஸ். பட் சம்வேர் இதை வந்து செட் ரைட் பண்ணும். இந்த பணம் $2 பில்லியன் டேக் ஓவர் வந்து இவருக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி கொடுக்கும், ஒரு குஷன் கொடுக்கும்ன்ற ஒரு நம்பலாம். ஒன்று. ரெண்டாவது, ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் ஆலையை க்ளோஸ் பண்ணது வந்து மிக 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 தவறான விஷயம். அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இது வந்து பொலிட்டிக்கலாக எப்படி வேணா எடுத்துங்க. பட் சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்ன விதம் வந்து வேற. நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், ரைட்? நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா ஸ்டெர்லைட் ஆலை மூடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வாஸ் எ நெட் காப்பர் எக்ஸ்போர்ட்டராக இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நெட் இம்போர்ட்டராக ஆனோம். ஸோ நேஷன் முக்கியம், தேசியம் முக்கியம், தேசம் முக்கியம். ஸோ அதை வந்து ஒரு காரணமாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நீங்கள் அந்த கம்பெனியை நீங்கள் மூடின விதம் வந்து தவறான விதம்ன்றது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும், அரசியலுக்கு தாண்டி இவங்க வந்து யோசிக்கிறாங்களான்றது கவனிக்கணும். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், இதை வந்து ஓப்பன் பண்ணிச்சுன்னா 2 விதத்தில் நல்லது. அந்த உள்ளூர் எக்கானமி ரொம்ப நல்லா இருக்கும். தூத்துக்குடி சைடில் போனவங்க எல்லாருக்குமே தெரியும், அங்கே போர்ட் அடி வாங்கிடுச்சு. போர்ட் அடி வாங்கினது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் வந்து வேதாந்தா க்ளோஸ் ஆனது. ப்ளஸ் உள்ளூரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பொல்யூஷன் லெவல் இன்னமும் கம்மியாகலை. அப்போ அதுக்கு அர்த்தம் வந்து என்னன்னா வேதாந்தால் பொல்யூஷனுக்கு காரணம் கிடையாது, வேற யாரும் காரணம் இருக்கிறாங்க. ஸோ இந்த பாலிடிக்ஸ்க்குள்ளே போக வேணாம். என்னோட பிஸ்னஸ் சைடில் இருக்கிற வியூஸ் நான் சொன்னேன், பார்க்கலாம். இது வந்து எப்படி கவர்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு டாப் பர்ஃபார்மர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ், ரைட்? நம்ம சொன்ன யூனியன் பேங்க் ஆகட்டும், இல்லை மகா பேங்க் ஆகட்டும், தீனா பேங்க் ஆகட்டும், இல்லை ஐஓபி ஆகட்டும், எல்லாமே வந்து டாப் பர்ஃபார்மராக இருந்தாங்க. இதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் ஹிட் ஆச்சுன்னு சொன்னாவே நம்ம மனசில் இருக்கிறது 2 ஸ்டாக் தான், HAL, அடுத்தது வந்து BEL. ஸோ இதுதான் வந்து மனசில் இருக்குது. பட் அது கிடையாது. லாஸ்ட் ஒரு 4-5 வாரமாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்றது தெரியல, எனர்ஜி செக்டர் எல்லாமே வந்து தார்மாராக ஏறிட்டு இருக்கு. எஸ்பெஷலி ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், அது BPCL ஆகட்டும், HPCL ஆகட்டும், IOC ஆகட்டும், கெயில் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து தார்மாராக ஏறிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து HPCLோட அண்ட் BPCLோட மந்த்லி சார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மாசமா நம்ம PFCயும் RECயும் இப்படி போச்சு தெரியுமா, 90 டிகிரிஸ்ல ஏறிச்சு. அப்படிதான் வந்து ஏறிட்டு இருக்கு. டெய்லி 4%, 5%, 6%ன்றது ஏறிட்டு இருக்கு. ஸோ அவங்க தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் லீடராக இருந்தாங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நாளை காலை ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கும் ப்ரீ மார்க்கெட்டில். நிச்சயமாக ஆப்ஷன்ஸ் பற்றி எந்தெந்த ஸ்டாக்கு, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் பார்க்க முடியுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.